அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு மன்னம்பட்டி என்ற இடத்துல இருந்து பிம்புரத்தேவா என்ற ஒரு டேங்க் பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து 29 கிலோமீட்டர்ன்றது நாங்கள் போகணும். இப்போ நேரம் சரியாக 12:19 எங்களுக்கு சரியாக பசிக்குது. அதால் இதுலேருந்து போய் அரளியக்கூட என்ற ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இதில் பாருங்கள், இந்த பாலம் வடிவாக இருக்குது. இதுவும் அந்த ரயில்வே தண்டவாளம் மாதிரி தான் செய்து வச்சிருக்கு. இந்த ரோட்டில் பாருங்கள், அப்படியே மரங்கள் சூழ்ந்துருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன கடைகளும் வச்சிருக்கணும். இந்த இடத்த தான் மன்னம்பட்டி என்று சொல்லிக்கிறோம். இன்னொரு சோகாவில் நாங்கள் இப்போதைக்கே 2 பேட்டரியை முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது, ரவுண்ட் பேட்டரி. அதை வச்சு 2 இடங்களை எடுக்க போகிறோம். என்னென்று எடுக்கிறன்றது தெரியலை. இதில் பாருங்க, பார்த்தா 100 ரூபா சாப்பாடுன்னு சொன்னேன், அது 180 ரூபா சாப்பாடாக மாறிட்டு மன்னம்பட்டி அந்த டவுனில் இருந்து வலது பக்கம் திரும்பணும். இந்த டவுனால் ஒரே ஒரு கதை வந்திருக்கேன். இதால் போய் நான் அப்படியே பதில் போயிருக்கிறேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட எல்லாம் வந்து இந்த ஃபீல் பைக்கை பாருங்களேன். இங்கே கூடுதலாக சிங்களப்படியவங்களெல்லாம் அந்த ஃபீல் பைக் தான் வச்சு ஓடிக்கொண்டு தெரியணும். செமையாக இருக்கும். என்னென்று கால் இட்டுதோ தெரியலை அவங்களுக்கு எல்லாத்துக்கும். இதுலேருந்து போய்களை ஒரு இடத்து பக்கத்தில் ஒரு மலை வியூ ஒன்று நல்லா இருந்தது. நான் அந்த மழை காலத்தில் வந்தால் தான் நல்லா இருந்தது போல். இப்போ என்ன மாதிரி இருக்குன்றது தெரியலை. இல்லை இந்த ரோட்டு வியூவை பாருங்களேன், அப்படியே மரங்கள் சூழ்ந்துருக்கு. அப்பா வேறு லெவல், வேறு லெவல். எல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் அப்படியே நேருக்கு மரம் வச்சு வளர்த்துருக்கணும் போல இருக்குது. அதான் இப்போ அப்படியே பெரிய ஒரு மரமாக வளர்ந்து நிற்குது. எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட அப்படியே மரங்கள் சூழ்ந்த மாதிரி தானே இருக்குது. உண்மையிலுமே வடிவாக இருக்குது. ப்ரோ இது எந்த ரோடு ப்ரோ வந்து ஓய்னானது? வேலையா போகணும். அப்பா இது என்ன வியூ ஏன்னா அந்த மேலே பா வேறு லெவல். ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனால் என்னன்றது தெரியல. வா என்ன வியூ தெரியுமா இந்த ரோட்டெல்லாம். அங்கே இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்க, நான் எப்படி மரங்களாக இருக்குண்டு. ப்ரோ இங்கால ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல இருக்கேன். இந்த மலைக்கு தான் நான் போன முறை வரைக்கும் வேறு ஏதாவது ரோட்டோட போயிட்டோம் போல இருக்குது. இந்த வியூவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த முறை எங்களோட வலது பக்கத்துலேயே அந்த மலையேற்றது இருந்து கொண்டே இருக்குது. இதில் போய்கொண்டு இருக்கையில் எங்களோட வலது பக்கமாக இருந்தாலும் சரி, இடது பக்கமாக இருந்தாலும் சரி, பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வாய்க்கால் உண்டு. அப்பா இதில் பாருங்களேன், இதுக்குள்ள அப்படியே ஒரு ஸ்பீட் போட் எடுத்து ஓடத்தானே இருக்குது. ஏன்னா இது நாங்கள் போகிற குளத்தின் வாய்க்காலாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பெரலங்கவில என்ற ஒரு டவுனுக்கு வந்துட்டோம். இதில் தான் நாங்கள் ஒரு கடையாக பார்த்து மத்தியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். அது கொஞ்சம் நீட்டான கடையாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். பாவம் ஹோட்டலை பார்க்கவே வேணாம் அந்த மாதிரி தோணுது. இது ஒரு நீட்டான ஹோட்டலாக இருக்கு. இதில் சாப்பிடுவோம். ஸ்மார்ட் ப்ளஸ் மிக்ஸ் ப்ரோட்டாப் குடிச்சு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்றது. ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அரலங்கவிலண்டு. இந்த ஹோட்டலில் தயவு செய்து வந்து சாப்பிடாதீங்க. ரைஸில் உப்பு மற்றது எங்களுக்கு பின்னுக்கு ஒரு தமிழில் நாங்கள் சாப்பிடவே இல்லை. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று கிடந்தது போல இருக்குது ரைஸுக்குள்ளே. அது மட்டும் இல்லை, நாங்கள் அந்த சிக்கனை பார்த்தோம். சிக்கன் ஃபுல் ரைஸுக்கு ஒரு கொஞ்சமாவது போடுவாங்களே எல்லா இடத்துலையும். இதில் அறவே இல்லை. அப்போ சிக்கனை ஆர்டர் பண்ணாங்க. சிக்கன் 2 டெவல் சிக்கன் தாங்கண்டு கையில் கொண்டு வந்து தரான். ஐயோ அதோடைய வாழ்க்கை வெறுத்து போச்சு. என்னடா இந்த கடையில் வந்து சாப்பிட்டவே அப்படின்ற மாதிரி. என்ன ஹோட்டல் நடத்துகிறாங்கன்றத தெரியல. ஆனால் ரைஸ் 350 ரூபாயாம். அதே மாதிரி 2 சிக்கனுக்கும் 200 ரூபா, 550 ரூபா. மற்ற 2 ஃப்ரூட் ஜூஸ் குடித்தோம், மிக்ஸ் ஃப்ரூட். அதுக்கும் சேர்த்து மொத்தமாக 700 ரூபா காசு எடுத்துட்டேன். காசை மட்டும் நல்லா எடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த 150 ரூபா சாப்பாடு இடையில் விற்றுவாங்களா, அதையாவது வேண்டி சாப்பிட்ருக்கலாம். அது இதோட நல்லா இருந்திருக்கு. எனக்கு அந்த சிக்கன் கொண்டு வந்ததை நினைக்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் வடிவேல் ஜோக் கொண்டு இருக்குது தெரியுமா, அதே மாதிரி தான் கொண்டு வந்தான். ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ இதில் இருந்து பாருங்கள், நாங்கள் இதால் தான் மெயின் ரோடுன்றது போது நாங்கள் இதிலேருந்து வலது பக்கம் திரும்பணும். பிம்புரத்தேவா டேங்கு போட்டுருக்கு பாருங்கள். 4 கிலோமீட்டர் இதால் தான் நாங்கள் போகணும். நாங்கள் இவ்வளோ வர மெனக்கிட்டு வந்து அந்த குளத்தில் தண்ணி இல்லாட்டிக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடும். இதில் பாருங்கள், ரோட்டில் போய்க்கு இப்படி மூடி வச்சிருக்கணும். இது கீழே அப்படி நெல் இருக்குது. நெல் உடைக்கிறதுக்கான ஒரு புதிய முயற்சியோ தெரியலை. இதெல்லாம் நாங்கள் நிஜம் நேராகவே போகணும் போல இருக்கேன்னு. நேராக இதில் பங்களா போல் இருக்கேன். நான் கேம்பாக இருக்குது, ஆமி கேம்பாக இருக்குமெண்டு மினக்கட்டு இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் இதில் குளத்திலே தண்ணி இல்லை. நாங்கள் அந்த வான்பாயிற இடத்துக்கு வேறு போய் பார்க்கணும். அதில் அறவே தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கால இருக்கிற மலை வியூவல் அப்பா வேறு லெவல். இதில் பாருங்கள், நெல் காய போட்டு கொண்டிருக்கேன் இடது பக்கத்தில்.
இதெல்லாம் நல்ல மழை பெய்கிற சீசனில் தான் இங்கே வரணும் போல இருக்குது. நான் நினச்சேன் ஒரு 11 நாளைக்கு முதல்ல ஒரு தான் அப்டேட் பண்ணியிருந்தோம், ஃபுல்லாகவே தண்ணி பாயுது. அப்போ அதை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் தண்ணி பாய மாட்டோம். இங்கே நாங்கள் அந்த கூகுள் மேப்பில் 11 நாளைக்கு முதல் போட்டிருந்ததுன்றது பொய்யான ஃபோட்டோ. ஏன்டா 11 நாளில் இவ்வளோ தண்ணி வற்றி இஞ்சால அப்படியே வான் பாயாமல் இல்லாமல் போகுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். நாங்கள் அந்த கலிங்கடிக்கு வந்துட்டோம். எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே தெரியுது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே தண்ணி பாஞ்சதுண்டா இனிமேல் இந்த வடிவாக இருக்கும். மிஸ் பண்ணுறோம். தண்ணி இருக்குது ப்ரோ, ஆனால் ஒரு 6-7 அடி தண்ணி வந்துச்சுன்னா பாயும். சரி, இதில் இந்த ஒரு நாளில் நிப்பாட்டிட்டு நாங்கள் ட்ரோனை செயற்படுத்தி பார்ப்போம். இந்த இடத்தின் வியூ அது எப்படி இருக்குண்டு. நாங்கள் எதிர்பார்த்த அளவு இந்த குளம் எங்களுக்கு காட்சியை தரையில். இதில் இருந்து நாங்கள் அடுத்ததாக மாதுரு ஓயா டேங்க் என்ற ஒரு இடத்தை தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து 14 கிலோமீட்டர்ன்றது போகணும். சரி, இதுக்கு போகிற ரோட்டுகளெல்லாம் இனிமேல் வடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்டில் ஒரு 50 சாச்சா மிச்சம் வச்சிருக்கிறேன். ஏன்னா அங்கால போய்க்கல ஏதாவது ஒரு நல்ல இடங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் ட்ரோன் ஷூட் எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த குளம் பார்த்துட்டு வரைக்கும் கூகுள் மேப் ஒரு வலது பக்கத்தால் திரும்பி போங்க கிட்டே என்று சொன்னது, ஷோர்ட் ரூட் என்று சொன்னது. அதை நம்பி போய்கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம் எங்கே போய் ஏறும்ன்றது தெரியல. ஓகே, அங்கே சுற்ற விடாமல் அந்த ரோட் வந்து நேராகவே இந்த மெயின் ரோட்டில் வந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் மழை குணமாக இருக்குது. இங்கே மழை பெய்யும் போல இருக்குது. நான் இந்த ரோட்டால் இப்போ தான் முதல் டைம் வரேன். இனிமேல் இந்த வடிவாக இருக்குது. 2 பக்கமும் அப்படியே மரங்களாகவே இருக்குது. இதில் மாதுரு ஓயா தேசிய முழங்காவனம் என்று போட்டிருக்கோம். முழங்காவனம் சந்தையில் விசாரிச்சு நாங்கள் இதில் இருந்து நேராக தான் போகணும்னு சொல்லியிருக்கணும். இந்த ரோட்டுன்ற வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. என்ன இங்கே ரோட்டுலாம் இப்போ தான் செய்து கொண்டிருக்கணும். இதில் நாங்கள் போய் கொண்டு இருக்கையில் எங்களோட வலது பக்கத்துலேயே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஏலியன் ரோக்குன்றது தெரியுது. இந்த இடத்துக்கு ஹைக்கிங் எல்லாம் போகலாமான்னு சொல்கிற பின்னால் இருக்கிறப்போ எனக்கு என்ன மாதிரின்றது தெரியலை. எங்களோட வலது பக்கத்தில் தெரியுது பாருங்கள், ஏலியன் ராக். இது அந்த மேல் பக்க வியூ வந்து ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா நல்லா இருக்கும். ஆனாலும் இதில் இது போய் நாங்கள் மாத்திர போய் அவங்களுக்கு கொண்டு மாட்டதுக்காக இதை நாங்கள் இப்போ ட்ரோன் ஷாட் எடுக்கிறாது. அந்த வட்ட வடிவில் அப்படியே ஷேப்பாக இருக்கும். அப்படியே அதுக்காக தான் இந்த இடத்த ஏலியன் ராக்னு சொல்லினோம். கிடங்கான ரோட்டெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதில் பாருங்க முன்னுக்கு தெரிகிற ஒரு மலையோட வியூவை. இந்த மலையை பார்க்கல ஜகங்களை ஹைக்கிங் மலை மாதிரியே இருக்குது. ஆனால் கூகுள் மேப்பில் நாங்கள் பார்க்கலாம் இருக்குது. ஏன்னா நெட்வொர்க் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே எங்களோட வலது பக்கத்தில் எல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே மலையாக தான் இருக்குது. இந்த ரோட்டுக்கு இவ்வளோ நாள் வரலைன்றது உண்மையிலுமே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். இதில் போய் கொண்டிருக்க எங்களோட வலது பக்கத்திலே பாருங்கள் மாதுரு ஓயா டேம் தெரியுது. இப்போ இதில் இருந்து வலது பக்கம் திரும்ப போகிறோம் மாதுரு ஓயா அணைக்கட்டுக்கு ப்ரோ. அப்போ இதிலேயே சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் ப்ரோ. இதில் எல்லாம் பாருங்களேன் முன்னுக்கு எப்படி வியூ இருக்காண்டு. சொர்க்கம் வேறு மாதிரி என்ன. இதில் இந்த போய்க்கு ஏதாவது அழைப்பு கொடுத்து மேலே விடுவாங்களோ தெரியல, கொரோனா சுச்சுவேஷன்ன்றதால. நான் சொன்ன மாதிரி தான் உள்ளே விட மாட்டேன் போல் இருக்குது. இதில் ஒரு வாட்ச்மேன் இருக்கார், பாப்போம் கேட்டு கழிச்சு பார்ப்போம் உள்ளே போயிலுமோண்டு. அதில் என்ன பேனே இந்த கலரை பார்த்தீங்களா, பில்டிங்கில் ஆத்தர் கலர் உண்டு அடிச்சு வச்சிருக்கான். சார் இதை அந்த வான் பாயிற டைமில் தான் பார்க்க விடுவாங்க. அதுவும் சில வேலை தான். 2 ஆடமும் புதுசாக போச்சு.
சரி, அதில் அவையில் தான் முடியல, நாங்கள் இதுலேருந்து ட்ரோன் ஷாட் எடுப்போம். சரியோ? இப்போ இதில் வலிக்கிட்டோம். நாங்கள் இதால் போகணும், எங்கே போகணுன்னு கூட தெரியலை. ஏன்னா இங்கால கூகுள் மேப் வேலை செய்தே இல்லை. சார் இந்த விடிய வலிக்கிட்டதுலேருந்து விடிய சாப்பாடு அப்படி, மத்தியானம் சாப்பாடு அப்படி, போன இடங்கள் அப்படி, எல்லாமே சொதப்பலாகவே இருக்குது. இந்த இதில் போய்கொண்டிருக்க கோபுரோக்கு எந்த அளவுக்கு அந்த வடிவு தெரியுமென்று தெரியலை. எங்களோட கண்ணுக்கு இனிமேல் இல்லாட்ட வடிவாக இருக்குது. ரோட்டில் வியூவை பாருங்களேன் எப்படி இருக்காண்டு. கடவுளே, நான் நிறைய நாள் இந்த இடத்த ஃபோட்டோவில் பார்த்துருக்குறேன். நான் இந்த இடத்துக்கு வரணும் உண்டு, ஆனால் எங்கே இருக்குன்றது தெரியாது. இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்காம இந்த ரோட்டுக்கு வந்துட்டேன். வேறு லெவல். அந்த மலையோட இந்த ரோட்டையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எங்கேயாலும் அந்த மலை குணம்ன்றாலும் அந்த அளவுக்கு விஷுவல் இருக்காது உங்களுக்கு. அதான் போல பிரச்சனை. நல்ல ஒரு வெயில் டைமில் வந்துருந்தோம்னா ரெடிமேட் லேண்டே நல்லா இருந்திருக்கும் வீடியோவுக்கு. ஆனால் நாங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருக்கல. அது இந்த இடத்துல நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்போமோன்ட்டு பார்க்குறேன். எஸ், இந்த இடத்துல நிப்பாட்ட தான் போகிறேன், ஃபோட்டோ எடுக்க தான் போகிறேன். ப்ரோ எப்படி வியூ சார்? இதில் ட்ரோன் ஷாட் விடலாம் போயிட்டே ப்ரோ. ஓகே, இந்த வியூவை பார்த்துருப்பீங்க. செம வடிவாக இருக்குது. நாங்கள் இதில் இருந்த இடத்துல தான் மகா ஓயான்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சுடுதண்ணி கிணறு ஒன்று இருக்கணும் போல இருக்குது. அதை பார்ப்போம் மட்டும் தான் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வியூவெல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நின்று எடுத்ததை விட இதில் நின்று எடுத்துருக்கலாம் போல இருக்குது. அப்படி வியூவாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. வேறு லெவல். ஆனால் இதுலேயும் அந்த சிகிரி அழுகிற மாதிரி சைட்டுகளில் அந்த படியெல்லாம் வச்சு செய்து இருக்கணும் போல இருக்குது. இதுக்குள்ள ஏதாவது இருக்கும் போல இருக்குது. அதில் அந்த பௌத்த விகாரை ஒன்று அமைக்கணும் அந்த மலையிலே. அதால் தான் இந்த மலையை உடைக்காமல் வச்சுருக்கேன். இல்லாட்டி உடைச்சிருப்பாங்களே எப்பயோ. வேறு மாதிரி இலங்கையில் எவ்வளோ இடங்கள் இருக்குது நாங்களே பார்க்காத விஷயங்கள் எல்லாம். இலங்கை பொறுத்தமட்டில் இந்த பச்சை கலர் போட்டுன்றது போட்டிருப்போம், எந்த இடம் எங்கால போகிறது அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் இந்த ரோட்டில் பார்த்த வரைக்கும் எதுவுமே காணலை. எந்த ஒரு இதுவுமே இல்லை. வானம்ன்றது நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் வந்து கொண்டிருக்கு. 2 நேரத்துக்கு பிறகு இங்கால ஒரு டவுன் மாதிரி ஒரு இடத்த காண்றோம். ஆனால் அந்த இடத்துல போலீஸ் செக் பாயிண்ட்ன்றதை போட்டு வச்சிருக்கணும். அதில் பாருங்கள், இதுவும் அந்த டேமால் வர ஆறாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ தான் எங்களுக்கு நெட்வொர்க் கிடைச்சது. நாங்கள் இதில் இருந்து ஒரு இடது பக்கம் திரும்பி போகலாம். நாங்கள் அந்த சுடுதண்ணி கிணறுன்ற இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெந்நீர் ஊற்று போட் போட்டிருப்பாருங்க. ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங். இதால் தான் நாங்கள் போகணும். ஓகே, சந்தோஷம். வந்ததுக்கு இதே கொஞ்சம் உருப்படியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் தான் அந்த வெந்நீர் ஊற்று கிணறு இருக்குன்றது போட்டிருக்கு. ஆனால் இதுலேயும் ஆர்மி கேம்ப் இருக்குது போல் இருக்கு. இதுக்கு உள்ளே தான் இருக்குது போல் இருக்குது ப்ரோ. ஆனால் ஸ்விம்மிங் பூல் தானே இருக்குது உள்ள. சுடுதண்ணி கிணறு மாதிரி இருக்குது. பலாண்ட புழு வந்து பாக்கையில் மண்டு கேட்டேன் சிங்களத்தில். மண்டவேல் சறுக்கி விழுகிறதுக்கான சான்ஸுகள் இருக்கான். அதில் கொஞ்சம் கவனமாகவே போய்க்கொள்ளணும். எத்தனை கிணறு ப்ரோ இருக்குது? 1 2 3 4 5 6
7 திருவண்ணாமலை மாதிரியே செய்து வச்சிருக்கணும். ஆனால் சுடுதான்றதை பார்ப்போம். சரியா? 2 பக்கு மாதிரி வச்சிருக்கணும் ப்ரோ. வாளி ஒன்றுமே இல்லையே ப்ரோ. இதுலேயே சுடுது ப்ரோ. ஓம் ப்ரோ, இதில் இதை கலட்டிட்டு, இதை பாட்டாவை கலட்டிட்டு அதெல்லாம் வாளி இருக்குது. இந்த இடமே சுடுது. அதால் இந்த தண்ணியும் சுடுறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. பார்ப்போம். அப்போ ப்ரோ சுடுது. வருங்க வரும். இதுக்குள்ள அள்ளி, இதில் அள்ளி பார்ப்போம். சரியா? அம்மா, என்ன சூடு தெரியுமா ப்ரோ? அள்ளி ஊற்றி பாருங்க. ஐயோ, சுடு தண்ணியை காலில் ஊற்றுற மாதிரி போச்சு. ஐயோ, என்ன சூடு வருது. ஆப்பா ஆமாம், அப்படி இருக்கு. அங்கே இதில் ஆவி பறக்குது ப்ரோ. இதெல்லாம் எந்த சிவனு பாரு. அது அங்கே 4 பாருங்க ப்ரோ. சரி, 4 தான் கால் உறிஞ்சுதாக்க மாட்டோம். சுடுதண்ணி, இதில் சுடுதண்ணி அள்ளி குளிக்கலாம் விழுறோம். அந்த சுடுது. இதில் அந்த புகை போகிறது எப்படி காட்டலாம் வந்து தெரியலையே உங்களுக்கு எல்லாத்துக்கும். கேமராவில் ஓரளவுக்காக தெரியும் போல இருக்கேன்னு. ஆண்டவா, அதில் கேட்டை பூட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் நடக்க வைக்கணும். அதால் போய் விரட்டாக உண்டு. ஓகே, இப்போ இதில் இருந்து வலிக்கிட்டோம். நாங்கள் இதில் இருந்து என்ன 241 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ வரைக்கும் வீட்டை இருந்து வலிக்கிட்டதுக்கு 227 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிறோம். நாங்கள் இதால் போய் அப்படியே மயங்கனை பக்கத்தால் போய் தான் போகிறோம். ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் விஷுவலாக இருக்கும். ஆனால் தூரம், நெருப்பு தூரம். இப்போ தான் நேரம் 4 ஆகுது. அதால் பிரச்சனை இல்லை. எப்படியும் வீட்டை போய் சேர 11 மணி 12 மணி ஆகும் போல் இருக்குது. ஓகே, இப்போ இடையில நிப்பாட்டி திருப்பி ஆங்கிள் செட் பண்ணான். இப்போயும் என்ன மாதிரி இருக்கோ தெரியலை. நான் ஆங்கிள் செட் பண்ணிக்கல. என்ன ஒரு பிரச்சனை, பேட்டரி இழுத்து நான் போயில கேமரா ஒன்றும் ஆக மாட்டேன்ட்டு அந்த பேட்டரியை நான் மூடி அப்படியே பிடிங்கிட்டு வந்துச்சு. நான் இப்போ என்னென்னு பேட்டரியை கலட்ட போகிறேன்ன்றது எனக்கு நான் தெரியலை. அதால் இதுக்கப்புறம் கோப்ரோ வேலை செய்ய மாட்டோன்னு தெரியலை. அதெல்லாம் நான் இந்த வீடியோ நிப்பாட்டி கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.